இன்றைக்கு கடலைப்பருப்பில் வடை செய்து காட்ட போகிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுக்கணும். 5-6 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 சித்த மிளகாய் போட்டு கிரைண்டரில் ஒரு அறுவல் அடித்து எடுக்கணும். அந்த அடித்ததுக்குள்ளேயே ஒரு அரைவாசி கடலைப்பருப்பை போட்டு நல்லா அடிக்கக்கூடாது, கொஞ்சம் அறுவல் ஒரு 2 தரம் சுற்றி போட்டு எடுக்க வேணும். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு டக்குன்னு ஒரு 2 தரம் அடித்து கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்செடுக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி சின்ன வெட்டி அதையும் இதோடு சேர்த்து குழப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்தெடுக்கும். இனி எங்களுக்கு விரும்பிய சைஸுகளில் உருண்டை ஆக்கி எடுப்போம். முதல்ல இனி எண்ணெய் கொதித்த பிறகு அந்த உருண்டையில் சாதுவாக கொஞ்சம் அமர்த்தி போட்டு அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரெண்டு பக்கம் பிரட்டி ஒரு ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுக்குவேன். வடையெல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் எப்படி இருக்கு.